என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க வருஷத்துக்கு 365 நாள்னு. எனக்கு 364 நாள் தான். ஏன்னா இந்த டிசம்பர் 24ஆம் தேதி நான் கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அன்னைக்கு புரட்சித் தலைவர் மறைந்த நாள், தந்தை பெரியார் மறைந்த நாளும் கூட. அதனால எனக்கு 364 நாள் தான். அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் நான் நினைக்கிறது ஜனவரி 14ஆம் தேதி தான். அது நம்மள மாதிரி கோடிக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு வானத்துல வால் நட்சத்திரம் தோற்றுன மாதிரி அந்த நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை வழிநடத்தி செல்வதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல்கள் மட்டுமே போதும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா எனக்கு மத ரீதியான நம்பிக்கை இல்லை. அதனால நான் எந்த மதத்தினுடைய புனித நூல்களையும் நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு புத்தகத்தை படிச்சாலே போதும். அதுவே என்னை நல்லா வழி நடத்திட்டு போயிடும். அந்த மாதிரி அற்புதமான பாடல் வரிகள் அவருடைய பாட்டில் இருக்குது. சில பேர் நினைக்கலாம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி, கவிஞர் கண்ணதாசன் மாதிரி, வாலி மாதிரி, புலமை புத்தன் மாதிரி, மருதகாசி மாதிரி, இன்னும் இல்லை எத்தனையோ ஒரு மிகப்பெரிய கவிஞர்கள் எழுதுனதுனால தான் அந்த பாட்டுக்கு புகழ் கிடைச்சது அப்படின்ட்டு அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கவிஞர்கள் எத்தனையோ நடிகர்கள் எழுதியிருக்காங்க. ஆனா தலைவர் பாட்டு மாதிரி அந்த பாட்டுல ஏன் ஃபேமஸ் ஆகுன்னா அது தலைவர் முகத்திலிருந்து வெளியே வந்ததுனால, முகத்திலிருந்து வெளியே வரையில ஏன் அந்த இம்பாக்ட் இருந்ததுன்னா அது அவருடைய உள்ளத்திலிருந்து வெளியே வந்திருக்கு. அதனாலதான் அந்த இம்பாக்ட் முகத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் எத்தனையோ பேர் இருக்கு. எனக்கு அவருக்கு நான் ரொம்ப ஆசை பாரத ரத்னா பட்டம் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா உற்சாக ஊற்று அப்படிங்கிறதா. ஏன்னா அவர் பாட்டை பார்த்தாலே சரி, இல்லை அவரை பத்தி நினைச்சாலே சரி, உடம்புல ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருக்கும்.